இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர், பெரியவர், மாறாதவர், என்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய கிருபை சமாதானம் உங்களை நிறைத்து உங்களை வழிநடத்தும். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்கள் கண்கள் பார்க்க வேண்டும், அவ்வளோதான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க. ஆதிகாமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை ஒப்பு கொடுத்தால் உனக்கு உள்ளதை ஒப்பு கொடுப்பாய். நீங்களும் நானும் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ள எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். தேவன் ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு மலைக்கு எடுத்து செல்கிறான். இந்த விசுவாசம், இந்த அர்ப்பணிப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னா, திடீரென்று ஆபிரகாமுக்கு வரவில்லை. எப்பொழுது ஆபிரகாமை தேவன் அழைத்தாரோ, தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தானோ, அந்த நாளில் தொடங்கினது தான் இந்த விசுவாசம், இந்த அர்ப்பணிப்பு. அப்படியே படிப்படியாக தேவன் ஒவ்வொரு நிலையிலும் ஆபிரகாமை சோதிக்கிறார். அவனுடைய அர்ப்பணிப்பை, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவனும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிறபடி அப்படியே செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவ்வப்போது சோதனைகளை அனுமதிக்கிறார். எதற்காக என்றால், நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணும்படிக்கு. நாம் நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விசுவாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஃபெய்த் டேக்ஸ் அ ஸ்மால் ஸ்டெப். உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து தகப்பன் வீட்டிலிருந்து முதல் படியெடுத்து வெளியில் வைத்த ஆபிரகாமை தான் தேவன் அழைத்து அவனை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். அங்கே துவங்கின அவனுடைய அர்ப்பணிப்பு ஈசாக்கை பலி செலுத்துகிற அளவுக்கு வந்துட்டான். எந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஈசாக்கின் மூலம் அநேக சந்ததிகளை ஆபிரகாமுக்கு தருவேன் என்று வாக்கு தந்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை அவன் பிடித்து கொண்டான், நம்பினான். ஆகவே தேவன் பலி செலுத்த வேண்டும் சொன்ன உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் பலி செலுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். தனக்கு உள்ள பிள்ளையாகிய ஈசாக்கை அர்ப்பணித்தான். அவனுக்கு இருந்த ஒரே விசுவாசம் என்னன்னா, இவன் மூலமாக தான் சந்ததிகளை தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவனை நான் பலி செலுத்தினாலுமே, இவன் செத்து போனாலுமே, செத்து போன இவனை உயிரோடு எழுப்பி மீண்டும் எனக்கு கொடுத்து அவருடைய வாக்கை தேவன் காப்பாற்றுவார் என்ற அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. அந்த அர்ப்பணிப்பை தான் தேவன் பார்த்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் சோதிப்பார். அது வெறும் நமக்கு ஏற்படுகிற சோதனை மட்டும் கிடையாது. அந்த இடத்துல தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படிக்கு நடக்கிற ஒரு நிகழ்வும் அதுதான். Temptations are not only to test you, but it also proves that God is faithful to His word. தேவன் தாம் சொன்னதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அதை நிரூபிக்கும்படிக்கு உங்களுக்கு சோதனைகளை அனுமதித்து அதில் உங்களுடைய அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது சோதனைகள் வரும்பொழுது நமக்குள்ளதை ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவன் நமக்கு பலனையும் விசுவாசத்தையும் தருவார். இன்றைக்கும் ஒப்பு கொடுக்கும்படிக்கு, இன்றைக்கும் சோதனைகளை சாதனைகளாக வெற்றியாக மாற்றும்படிக்கு தேவன் ஒரு நல்ல நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.